தமிழ்நாடு அரசு ஏக்கருக்கு ஒவ்வொரு ஆண்டு 30,000 ரூபாய் உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும். என்னப்பா அது, வருஷம் 30,000 அரசாங்கம் கொடுக்குமா? இதெல்லாம் சாத்தியம் இருக்கா நீங்க கேட்கலாம். ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட பட்ஜெட் சராசரியா 4.5 லட்சம் கோடி. வேளாண்மை துறைக்கு ஒதுக்குறது மட்டுமே பாத்தீங்கன்னா சராசரியா 46,000 கோடி. அதுல 30,000 கோடியை மட்டுமே எடுத்து மானிய திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க. இந்த மானிய திட்டங்கள் என்ன? விதை, உரம், மருந்து, இயந்திரங்கள், தார்பாயி, மண்வெட்டி, கடப்பாரை, பவர் ஸ்ப்ரேயர், டிராக்டர், இப்படித்தான் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பொருட்கள் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கா? தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1.5 கோடி ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல 2 பங்கு நிலம் சராசரி 1 கோடி ஏக்கர் சாகுபடி பரப்பாய் போயிருக்கு. அப்ப 30,000 கோடி ஒதுக்குறத இந்த 1 கோடி ஏக்கருக்கு பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மதிப்புள்ள மானிய பொருளோ திட்டங்களோ உங்களை வந்து சேர்ந்திருக்கணும். வந்து சேர்ந்திருக்கா? எந்த விவசாய கேட்டாலும் வரலங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கூட தெலுங்கானா மாநிலம், அங்க வேளாண்மை துறைக்கு ஒதுக்குறது வெறும் 22,000 கோடி. அதுல இருந்து 18,000 கோடி எடுத்து ஏக்கருக்கு 15,000 ரூபாய் 10 வருஷம் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்க வேளாண்மை துறை எங்களுக்கு நிறுவனங்களுக்கு புரோக்கர் வேலை வைக்கிற விளையாது, மானியம் சொல்லி நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், உங்களுக்கான ஒதுக்குற காசு உங்க வங்கி கணக்குல போட்டுறோம், உங்களுக்கு தேவையானதை தரமானதை நீங்களே காசு கொடுத்து வாங்கிக்கன்னு சொல்லு. அப்ப தமிழ்நாட்டுல 30,000 கோடி மானிய பொருளுக்கு மட்டுமே ஒதுக்குறோம். ஆக அதை பிரிச்சு ஏக்கருக்கு 30,000 நமக்கு போடும்போது நமக்கு தேவையான உரத்தை, மருந்தை, விதையை, இயந்திர உபகரணங்களை எல்லாமே நாம காசு கொடுத்து வாங்கிக்கணும், தரமாக இருக்கும். இன்னைக்கு வேளாண்மை துறை என்ன பண்றாங்கன்னா 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 400 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அது 50% மானியம் தள்ளுபடின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறாங்க. அதே 100 ரூபாய்க்கு நான் போய் அந்த பொருளை அந்த கடையில் வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கான தரம் இருக்குது, கேரண்டி இருக்குது, வாரண்டி இருக்குது, கேள்வி கேட்கலாம். ஆனா இவங்க அரசு திட்டத்துல கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா அந்த 400 ரூபாய் பொருள் 50 ரூபாய் தரம் தான் இருக்குது, 100 ரூபாய் பொருள் தரம் கூட இல்ல. ஆக நமக்கு ஒதுக்குற 30,000 கோடி நம்ம ஒதுக்குறது, அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா பொருள் இவங்க பர்ச்சேஸ் பண்றது 7,000 கோடி 8,000 கோடி தான். அதுவும் ஊழல் பொருள், அது விவசாயிக்கு வந்து சேர்றது இல்ல. ஆக இந்த மானம் கெட்ட மானியங்கள் வேண்டாம், ஊழல் பொருட்கள் வேண்டாம், உற்பத்தி மானியமாக எங்களது வங்கி கணக்குல ஆண்டுதோறும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுங்கள் என்ற கோரிக்கை வைக்கிறோம். உழவர் உறவுகள் அனைவரும் குடும்பத்தோடு பச்சை துண்டு அணிந்து அரசியல், ஜாதி, மதம், கட்சிகளை கடந்து விவசாயிகளாக, உழவர் போராளிகளாக அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம்.